மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரம், நல்ல கவனிக்கணும். 25ஆம் அதிகாரத்தில் 21வது வசனத்தை தயவு செய்து நீங்கள் வாசிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். 21வது வசனம் படிக்கிறீங்களா? அதற்கு அவருடைய தலைவர் அவரிடம், நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்கு உரியவராய் இருந்தீர். கை தட்டுங்க பார்ப்போம். முதல்ல நாம் என்ன செய்யணும்? நாம் இருக்கிற பாவ வழிகளை விட்டு மனம் திரும்பும் பொழுது கடவுள் நம்மை உயர்த்துவார். பிரைஸ் தி லார்ட். ரெண்டாவது, கடவுள் என்னை உயர்த்தணும்னா என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, நம்பிக்கைக்குரியவனாக நான் இருக்கணும். அல்லேலூயா. அப்படின்னா அர்த்தம் என்ன? உண்மையா இருக்கணும். சொல்லுங்க, எப்படி இருக்கணும்? இன்னைக்கு நிறைய பேர் கடவுள் பக்தி இருக்குது, நல்ல கடவுள் பக்தி எல்லாம் நிறைய வச்சிருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் வல்லவர், நான் இயேசுவோட பிள்ளை, நான் ஞானஸ்நானம் வாங்கிட்டேன், என்னெல்லாமோ சொல்கிறோம் உலகத்தில். கரெக்ட். அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க, நீங்கள் பக்திமான், நீங்கள் கிறிஸ்தவங்க, ஆனால் உண்மையாக இருக்கீங்களா? உண்மையாக இருக்கீங்களா? இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் நான் எனக்குள்ள கேட்க வேண்டிய கேள்வி, உண்மையாக இருக்கியாப்பா? தேவன் யாரை உயர்த்துவார்? சொல்லுங்க, யாரை உயர்த்துவார்? உண்மையான மனிதர்களை உயர்த்துவார். நீங்க வருத்தப்பட்ட கூட, வருத்தப்பட்டாலும் பரவாயில்ல. காசு கொடுக்கிறது, காணிக்கை கொடுக்கிறதுனால உயர்வு இல்லை. நான் உண்மையா இருக்கணும். என்னுடைய வாழ்க்கை உண்மைக்கு சான்று பகர வேண்டும். இன்னைக்கு கிறிஸ்தவ உலகம், கிறிஸ்தவ வாழ்க்கை எதுல போயிட்டுனா உண்மைக்கு புறம்பா போயிட்டு. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நன்று நன்று நல்ல பணியாளனே, சிறிய காரியங்களிலே நீ உண்மையாயிருந்தால் அதனால் நான் உன்னை பெரிய காரியத்துக்கு அதிபதியாக மாற்றுவேன். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு பாருங்க, சின்ன சின்ன காரியத்தில் கூட போய். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சின்ன சின்ன காரியங்களில் கூட நம்ம உண்மையாக இருக்க மனம் இல்லாமல் இருக்கிறோம். ஒரு அம்மா சொன்னாங்க, என் பையன் வாங்குற வருமானம் எனக்கு இன்னைக்கு தெரியல பிரதர். அல்லேலூயா. சில கணவர்மார் எவ்வளவு சம்பளம் வாங்குறன்னு மனைவிக்கு தெரியாது. சில மனைவிமார் கணவர்கிட்ட வாங்குற வருமானத்தை உண்மையாக என்ன செய்யறதில்லை, அதை எப்படி செலவழிச்சேன்னு சொல்றதில்லை. வீட்டிலேயே ஒளிவு மறைவு, கணவன் மனைவிக்குள்ள ஒளிவு மறைவு. சின்ன சின்ன காரியங்கள்ல உண்மையா இல்லைன்னா தேவன் நம்மை உயர்த்த முடியாது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தயவு செய்து நீங்களுடைய வேத புஸ்தகத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. திருப்பாடல் 51ஆம் அதிகாரம் 6வது வசனம் படிங்க பார்ப்போம். திருப்பாடல் 51ஆம் அதிகாரம் 6வது வசனம் படிக்கிறீங்களா? இதோ நீர் விரும்புவது, பக்கத்தில் கை கொண்டு சொல்லுங்க, ஆண்டவர் என்ன விரும்புறாரு? சொல்லுங்க, என்ன விரும்புறாரு? பக்கத்தில் கை சொல்லுங்க, ஆண்டவர் என்னமா விரும்புறாரு? ஆண்டவர் என்ன விரும்புறாரு? மாடு, ஆடு, கோழி இதே விரும்புறாரு. ஆண்டவருக்கு எல்லாம் அவருடையது. நீ கோழியை கொண்டு வந்தாலும் சரி, நீ ஆட்டை கொண்டு வந்தாலும், மாட்டை கொண்டு வந்தாலும், உலகத்தில் உள்ள என்ன தங்க வைரத்தை கொண்டு வந்தாலும் எல்லாமே யாருடையது? ஆண்டவருடையது. ஆண்டவர் என்ன விரும்புறாரு? இதோ நீர் விரும்புவது உள்ளத்தின் உண்மையையே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் விரும்புறது என்னது? ஒரு மனுஷன் இருதயத்தில் உண்மையா இருக்கணும். நீ உண்மையா இருக்கணும். ஜெபிக்கிற பிள்ளைகள் உண்மையா இருக்கணும், ஊழியத்தில் உண்மையா இருக்கணும், குடும்பத்தில் உண்மையா இருக்கணும், எல்லாத்திலும் உண்மையா இருக்கணும். ஆனால் இன்னைக்கு பாருங்க, உள்ள ஒன்று, சொல்லுங்க, உள்ள ஒன்று. அதனால தான் யாக்கோபு அழகா சொல்லுவார், என்ன தெரியுமா? நீங்கள் கடவுளை வாயால் போற்றுக்கிறீங்க, ஆனால் அதே வாயால் மனுஷனை சபிக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுவார், இந்த ஜனங்கள் வாயால் என்னை போற்றுகிறார்கள், உள்ளமோ வெகு தூரமா இருக்கு. உள்ளத்திலே வாயை திறந்தா இயேசுவுக்கு புகழ், வாயை திறந்தா பிரைஸ் தி லார்ட், வாயை திறந்தா ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் வாயில் இருக்கிறது வார்த்தை ஒன்று, உள்ளே இருக்கிறது ஒன்று. பைபிளில் நீங்கள் பாருங்கள், இயேசுவை பார்த்து சொல்லுவாங்க, நல்ல போதகரே,
இயேசு கிறிஸ்துவை பார்த்து பரிசேயர்கள் சதிசேயர்கள் எல்லாம் பேசும்போது மொழிகி பேசுவாங்க. ஆனால் பைபிள் அடுத்த வசனம் இருக்கும், அவரிடத்தில் என்ன குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்று வகை தேடினார்கள். எப்படி தேடினாங்களாம் சொல்லுங்க? வகை தேடினாங்களாம். இன்னைக்கு பாருங்க, உள்ள விஷம் இருக்கு, உள்ள காழ்ப்புணர்ச்சி இருக்கு, உள்ள பகை இருக்குது, உள்ள வைராக்கியம் இருக்குது, உள்ள மற்றவங்கள மட்டரங்கமான எண்ணத்தோட பார்க்குறோம். உள்ள இருக்கிறதெல்லாம் அடுத்தவனை போட்டு தள்ளணுங்கிற எல்லாம் பழி வாங்கும் உணர்வு. ஆனால் வெளியே பிரதர் சிஸ்டர் அப்படின்ட்டு என்ன செய்கிறோம்? ஏமாத்திக்கிட்டு அலைகிறோம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் பைபிள் சொல்லுது, கடவுள் யாரங்க விரும்புவார்? கடவுள் யாரை உயர்த்துவார்? கடவுள் உயர்த்தணும்னா ஒருவன் எப்படி இருக்கணும்? உண்மையுள்ளவனா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும். உயிர் வாழ உணவளிப்போம். இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்திலிருந்து பிள்ளைகளால் கைவிடப்பட்ட வயதான அப்பா அம்மாக்கள் 100 பேருக்கு தினமும் அவர்கள் இருக்கும் இடங்களுக்கு உணவு கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள், உங்கள் இல்ல வைபவங்கள், இறந்தவர் நினைவாக நீங்கள் உணவளித்து உதவி செய்யலாம். உங்கள் அன்பு கரத்தை நீட்டுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் முகவரி இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லம், புன்னைக்காயல், தூத்துக்குடி மாவட்டம். அலைபேசி எண் 9814182001. கடவுள் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.